நான் 3 வேளை சாப்பிட்றது பிசியோதெரபி டிபார்ட்மெண்ட்லமா, அப்போ பிரைம் மினிஸ்டர் வந்து எங்களுக்கு கடவுள் மாதிரி நான் வந்து கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணத்தான் செய்வேன். பெரிய விஷயத்த பண்ணியிருக்காரு எங்களுக்கு. ஸோ வந்து இது அரசியல் ரீதியான்றப்ப நான் கட்சியை பற்றி பேசலை. ஜெய் நரேந்திர மோடிஜி, ஹெட்ஸ் ஆஃப் நரேந்திர மோடிஜின்னு அந்த மாதிரி வந்து எங்களோட வெற்றியை கொண்டாடணும். பொதுவாக பிரைம் மினிஸ்டர் நீங்கள் வந்து கட்சியிலாம் கிடையாது, பாஜகவில் கிடையாது. இல்லைம்மா அந்த மாதிரிலாம் கிடையாதுமா. எல்லாருக்குமே எல்லா பக்கமே நம்ம இதாகிக்கிறோம். ஸோ அந்த மாதிரி ஒரு பக்கம். இந்த வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக மற்றவங்க நார்மல் பீப்புள் ட்ரோல் பண்ணுறதுலாம் எனக்கு ரொம்ப இதாக இல்லைம்மா. வெங்கட் பிரபு சாரும் ஒரு பெரிய டைரக்டரு. அதுக்கப்புறம் இவங்களும் நாளைக்கே டக்குன்னு உங்களை வச்சு படம் எடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்து எவ்வளோ சங்கடமாக இருக்கும் அது. சரி, நான் சங்கடப்பட மாட்டேன், நான் மறந்துடுவேன். இல்லை சொல்கிறேன், அந்த மாதிரிலாம் நடக்குது இல்லை. இப்போ லேட்டஸ்ட்டாக விஜய் சேதுபதி சார் படம் பார்த்தேன். தலைவா தலைவியில் வந்து பாண்டியராஜ் சார் டைரக்டருக்கு விஜய் சேதுபதி சாருக்கு 2 பேருக்கு பிடிக்காமா, சேர்ந்தே நாங்கள் படம் எடுக்க மாட்டோம்னு 2 பேர் தான் இருந்தாங்களாம். இப்போ பார்த்தா 2 பேரும் சேர்ந்து படம் எடுத்து ஒரு ஹிட்டை கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நாளைக்கு வந்து சாந்தனு அவர்கள் உங்கள் படத்தில் நடிக்கலாம், வெங்கட் பிரபு சார் அதை டைரக்ட் பண்ணலாம். யார் கண்டா இறைவனோட செயல். பட் இருந்தாலும் ஆரம்பத்தில் வந்து ஒரு நடிகராக இப்படி பண்ணக்கூடாதுமா. ஒரு குவாலிஃபைடு பேசணும், அதுவும் ஒரு படித்த டாக்டர் சூர்யா சாரை விட கூட நான் பெரிய ஆளாகும். ஒரு விஷயம் நான் சொல்கிறேன், நடிகர்கள் இருக்காங்களே, திரிஷா மேடம் சைடு ஆர்டிஸ்டாக இருந்தாங்க. முதல்ல லேசா முகத்தை காமிச்சாங்க, இப்போ ஒரு பெரிய ஆளாயிட்டாங்க. ஸோ இது எதுக்கு சொல்கிறேன்னா, திரிஷா மேடம் டிஃபேம் பண்ணுறதுக்காக இல்லை. நீங்களும் திரிஷா மேடம் யாரு எப்படினாலும் வரலாம், எந்த ரூபத்துலனாலும் வரலாம். ஓகேங்களா? அப்படி இருக்கிறப்ப இவங்க யாரு இந்த மாதிரி டப்ரஸ் பண்ணுறது, இதை டெலீட் பண்ண